ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 7 புள்ளி நேர்புள்ளி 1ல் நிறுத்தி ரொம்பவே சிம்பிளான ஒரு செக்கு கோலம் போடலாம். இப்போது பார்த்தீங்கன்னா கீழ் புள்ளியிலேருந்து 3 புள்ளிக்கு கிராஸாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். அதே போல் அடுத்த 3 புள்ளிக்கு கிராஸாக ஸ்ட்ரைட் லைன், அதே போல் அடுத்த 3 புள்ளிக்கு கிராஸாக ஸ்ட்ரைட் லைன், லாஸ்ட்டாக இந்த பக்கமும் ஸ்ட்ரைட் லைன் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது நடுவில் உள்ள 3, 1 புள்ளிக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். கிராஸாக 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன், அந்த மாதிரியே மற்ற 3 பக்கமும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஒரு பாக்ஸ் கிடச்சிரும். இப்போது மேலே ஸ்ட்ரைட் லைன் போட்டோம் இல்லையா, அதிலிருந்து சுழித்து லைட்டாக அடுத்த புள்ளியில் வளைச்சி திரும்ப மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு போய்ட்டு திரும்பவும் கீழே ஸ்ட்ரைட்டாக 4 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும். போட்டு ஒரு பக்கம் ஸ்ட்ரைட் லைன் போட்டோம் இல்லையா, அதில் ஜாயின் பண்ணிடணும். அதே போல் அடுத்த சைடு அந்த ஸ்ட்ரைட் லைன் அப்படியே சுழிச்சிட்டு கீழே உள்ள புள்ளியிலேருந்து மேலே வரைக்கும் வளைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பவும் கீழே வளைச்சி ஸ்ட்ரைட்டாக 4 புள்ளிக்கு கிராஸாக அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அந்த கோட்டில் சுழிச்சிட வேண்டியதுதான். அதே போல் இந்த சைடும் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உள்ள பாக்ஸுக்கெலாம் புள்ளி இல்லாமல் இருக்கும். அதுக்கு புள்ளி வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.